ஏன் கர்த்தர் என்ன பிரச்சனைகள் வழியா அனுப்புறாரு? ஏன் எனக்கு மட்டும் சிங்க கெபி? ஜெபிக்காத அவங்க எல்லாம் நல்லா தானே வீட்டுல படுத்து தூங்குறாங்க. ஜெபிக்காத அவங்க வீட்டுல எல்லாமே வந்து சேருதே. ஜெபிக்காத அவங்க பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கே. ஜெபிக்கிறேனா, கர்த்தருக்கு பயப்படுறேனா, ஜெபத்துல உறுதியா இருக்கிறேனா, ஆண்டவரை நேசிக்கிறேனா, தேவாலயத்துல வந்து வேலை செய்யறேனா, என்ன கொண்டு போய் சிங்க கெபியில போடுறாங்க, என்ன கொண்டு போய் குழியில போடுறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த அக்கினி, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, உன்னை ஒரு அடையாளமா மாற்றுவதற்காக, உன்னை ஒரு அடையாளமாய் மாற்றுவதற்காக. கர்த்தர் நமக்கு பிரச்சனைகளை அனுமதிக்கிறது நம்ம ஒரு அடையாளமா மாற்றுறது. அல்லேலூயா. என் சாட்சியை நான் சொல்லும்போது கரெக்டா சாட்சியை மட்டும் கட் பண்ணி போட்டுருவாங்க. சாட்சி சாட்சின்னு எல்லாரும் ஒரு பக்கம் சொன்னா கூட என்கிட்ட எத்தனையோ பெண்கள் கர்த்தர் சில தலைமைத்துவத்தில் இருக்கவங்க கொண்டு வந்தார். எதுக்காக தெரியுமா? என் சாட்சிக்காக தான். அவங்க என் வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சு எதுக்காக தெரியுமா? உங்களை மாதிரி எனக்கும் அப்பா இல்ல, உங்க அம்மா மாதிரி என்னையும் என் கணவர் விட்டு போயிட்டார், உங்களை மாதிரி ஒரு நாள் நாங்க நின்னோம், அப்படி எரிஞ்சோம். வேதனை நான் என் வாலிப பருவத்தில் நினைச்சிருக்கேன், நான் மட்டும் ஏன் எரியணும்? என் வயசுல இருக்க எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கும் போது என்ன மட்டும் ஏன்பா இப்படி எரிய விடுறீங்க? ஏன் தெரியுமா? உன்னை மட்டும் எரிய விடுறேன், நீ அடையாளமா நிக்கணும். நீ எரி, ஆனா நீ வெந்து போக மாட்ட. இந்த பிரச்சனைகளுக்குள்ள போவதுக்கு உன்னை விட்டுக்கொடு, நீ செத்து போக மாட்ட, நீ செத்து போக மாட்ட. அது கர்த்தர் உறுதியா இருக்காரு. அது ஜுவாலித்து எரிந்தும், சும்மா எரியல, அது ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகல. நீ தண்ணீரை கடந்து போ, நீ மூழ்கி போக மாட்ட. நீ அக்கினியில் நட, நீ வெந்து போக மாட்ட. கர்த்தர் சொல்ற தைரியமா பண்ணு, தைரியமா, சோர்ந்து போகாதீங்க. இந்த பிரச்சனைகள் ஒரு நாள் உங்களை அடையாளமா நிறுத்தும். இன்னைக்கு என்ன கர்த்தர் அடையாளமா நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி ஒரு எந்த பின்னணியும் இல்லாத ஒருத்தரை கர்த்தர் ஊழியத்துல பயன்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமா கர்த்தரை நிறுத்தி இருக்கிறார். இது பெருமை அல்ல, இது சைன் போர்டு தான். இது சைன் போர்டு தான். பிரின்சி வெறும் ஒரு சைன் போர்டு தான். பிரின்சிக்கு செய்வாரானாலும் எனக்கும் செய்வார்னு. அல்லேலூயா. தகப்பன் கைவிட்ட ஒரு பெண்ணை கர்த்தர் ஊழியக்காரியாய் மாற்றுவாரானால், அல்லேலூயா, ரேஷன் அரிசி சாப்பிட்டு வளர்ந்த ஒருத்திய கர்த்தர் கனப்படுத்துவாரானால், தகப்பனின் அன்பே பெறாமல் அன்பிற்காக ஏங்கின ஒருத்தருக்கு கர்த்தர் அன்பு கொடுத்து நேசிப்பாரானால் உன்னை அடையாளமாக்குவார், உங்களை அடையாளமாக்குவார். ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அந்த அடையாளம் மனிதனால் அல்ல, கர்த்தராலே. தேவன் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அந்த சோதனையை கர்த்தர் தான் அனுமதிச்சார். உங்களுக்கு வலிச்சுச்சு இல்ல, கர்த்தர் தான் அனுமதிச்சார். நீங்க என்ன வேணா நினைச்சோம். தேவன் தாமே. மரியாள் கர்ப்பவதியாய் பிள்ளை பெற்றது ஒன்னும் சந்தோஷமான நிகழ்ச்சி அல்ல. ஒருவேளை கிறிஸ்துமஸ் நம்ம சந்தோஷமா கொண்டாடலாம், ஏன்னா ரட்சகர் நமக்கு பிறந்தார். ஆனா அந்த பிள்ளைய சுமந்து அந்த பிள்ளைய இந்த பூமிக்கு தர்ற வரையும் அந்த அம்மா எத்தனை பாடுபட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு அவமானப்பட்டிருக்கோம் அந்த அம்மா தெரியுமா? எவ்வளவு அசிங்கங்கள் பட்டிருக்கோம். எவ்வளவு அந்த அம்மா தப்பு செய்யல, தப்பு செய்யாமே திட்டு வாங்கிச்சு. தப்பு செய்யாமே அவளை பற்றி பேசிக்கொண்டார்கள். அந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு. இந்த பிள்ளைய பெத்தெடுத்த உடனே கேப்ரியல் வந்து பெரிய மாளிகை கட்டி கொடுத்து பெத்துக்கோன்னு சொன்னாரா? இல்ல. முழு நிறமாச கர்ப்பிணியா கழுத மேல உட்கார்ந்து நடந்து வந்து பெற்றெடுக்க இடம் இல்லாமல் ஒரு தொழுவத்தில் அந்த பிள்ளையை பெற்று எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஹாஸ்பிட்டல் ஒரு பிள்ளையை பெக்கிறதே அவ்வளவு கஷ்டங்க. இத்தனை மருத்துவர்களை நர்ஸ் எல்லாம் சுத்தி வச்சு ஒரு பிள்ளையை பெக்கிறதே கஷ்டம். ஆனா அந்த நாளில அந்த தொழுவத்துல நான் இயேசுவை தானே பெற்றெடுக்கிறேன், எனக்கு ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் சாதகமா மாத்தல? இயேசுவை தானே பெற்றெடுக்கிறேன், அப்ப எனக்கு எல்லாமே எவ்வளவு சாதகமா இருந்திருக்கணும். பாதகமா இருக்கே. அடையாளம்னா கஷ்டமா இருக்கும், ஒரு அடையாளமா ஆகணும்னா வலிக்கும். அவ அதை கடந்து போனா பாருங்க. அதான் பைபிள் எழுதிருக்கு, ஒரு கன்னிகையை அடையாளமாக்குறேன். உங்க வேதனை இப்ப உங்களுக்கு வலிக்கும், ஆனா ஒரு நாள் அது உங்களுக்கு ஒரு பேட்ச். உங்களுக்கு புரியுதா? பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்ல
நல்ல மார்க் எடுத்தா, எங்களுக்கெல்லாம் நாங்க சின்ன வயசுல படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. செகண்ட் ரேங்க், 3 ரேங்க்ஸுக்கு பேட்ச். அது குத்திட்டு போனா ஸ்கூல்ல இந்த அக்கா ஃபர்ஸ்ட் ரேங்க் படிக்கிறவங்க. அந்த பொண்ணு போய் சொல்ல வேணாம் நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். அவ சொல்ல வேணாம், அவ கிட்ட இருக்கிற அந்த பேட்ச் சொல்லும் அவ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்கா. இதுதான் அடையாளம். உங்களுக்கு புரியுதா? இப்ப நீங்க சாட்சி சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் நீங்க சொல்ல வேணாம், நீங்க போய் நின்னாலே தெரிஞ்சுக்கோ, இந்த அக்கா இருக்காளே, இந்த அக்காவுக்கு கர்த்தர் செஞ்ச அற்புதம் பார்த்தீங்களான்னு உங்களை பத்தி அவங்க பேசுவாங்க. ஆமென். இப்ப நீங்க அனுபவிக்கிற சோதனைகள் தான் ஒரு காலத்துல உங்களுக்கு பதக்கங்களாக வரப்போகிறது. அல்லேலூயா, ஆமென். அதனால நீங்க தைரியமா அடையாளமா கர்த்தர் இந்த நாள்ல மாற்றுவேன். அதான் எனக்கு கர்த்தர் கொடுத்தாச்சு. என் பிள்ளைகளை நான் அடையாளமாக்கணும் கர்த்தர் விரும்புறேன். அல்லேலூயா. அதனால நீங்க இப்ப கடந்து போயிட்டு இருக்கிற அந்த சோதனைகள், பிரச்சனைகள், அவமானங்கள், உங்களுக்கு விரோதமா வர எதையுமே கண்டு நீங்க பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? கர்த்தரை நான் நிறுத்த போறார். பிரச்சனை ரொம்ப அதிகமாகும் போது நீங்க என்ன சொல்லணும்? இந்த வார்த்தையை சொல்லணும். என்ன சொல்லுமா? என்ன தெரியுமா சொல்லணும்? எவ்வளவு ஜுவாலித்து எரிந்தாலும் நான் வெந்து போக மாட்டேன்.